வைகாசி விசாகம். பலருக்கு இது முருகப்பெருமானின் பிறந்த நாள். ஆனால் உண்மையில் இது ஒரு தெய்வத்தின் பிறந்த நாள் மட்டுமல்ல, மனிதனின் உள்ளத்தில் மறைந்து கிடக்கும் ஞானம் விழிக்கும் நாள். இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு திருவிழாவும் ஒரு தத்துவத்தைச் சொல்கிறது. ஆனால் வைகாசி விசாகம் மட்டும் ஒரு சாதாரண தத்துவத்தை அல்ல. மனிதன் ஏன் பிறந்தான்? அவனின் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன? அவனுக்குள் இருக்கும் இருள் எப்படித் தீரும் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு ஆழமான ஆன்மீக நாள். இன்று நாம் பார்க்கப் போவது வைகாசி விசாகத்தின் வெளிப்புற கதையை அல்ல, அதன் பின்னால் மறைந்திருக்கும் ஆன்மீக உண்மைகளை. முருகன் யார்? ஏன் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தார்? ஏன் அவருக்கு வேல்? ஏன் அவர் மயிலில் வருகிறார்? ஏன் இந்த நாள் மனித மனத்துக்கும் பூமிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த நாள் என்று சொல்லப்படுகிறது? இவையெல்லாம் இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். இந்த காணொளியை இறுதி வரை பாருங்கள். ஏனெனில் வைகாசி விசாகம் என்பது கோவிலுக்குச் சென்று தீபம் ஏற்றும் நாள் மட்டுமல்ல, அது மனிதனின் உள்ளே இருக்கும் அஞ்ஞான இருளை எரித்துவிடும் நாள். தமிழ் மாதங்களில் வைகாசி மாதம் ஒரு விசேஷமான காலம். இந்த காலத்தில் சூரியன் அதிக தீவிர சக்தியில் இருக்கும். பூமியில் வெப்பம் அதிகரிக்கும். வெளியில் வெப்பம் அதிகமானால் உள்ளே இருக்கும் மனக்குப்பைகளும் மேலே வர ஆரம்பிக்கும். அதனால்தான் பலருக்கு இந்த காலத்தில் கோபம் அதிகரிக்கும், மன அமைதி குறையும், உடலில் சோர்வு இருக்கும், மனம் குழப்பப்படும். ஆனால் ஆன்மீக ரீதியில் இதுவே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஏனெனில் அழுக்குகள் மேலே வந்தால்தான் அவற்றை நீக்க முடியும். ஒரு குளத்தின் அடியில் இருக்கும் சேறு மேலே வராமல் இருந்தால் அது எவ்வளவு அழுக்கு என்று யாருக்கும் தெரியாது. அதேபோல் மனிதனின் அகங்காரம், ஆசை, கோபம், பொறாமை, பயம் இவையெல்லாம் உள்ளே மறைந்து கிடக்கின்றன. வைகாசி மாத சக்தி அவற்றை மேலே கொண்டு வருகிறது. அதனால்தான் இந்த மாதத்தில் முருகனின் அவதாரம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. ஏனெனில் முருகன் என்ற சக்தி இருளை உடைக்கும் ஞான சக்தி. விசாகம் என்றால் என்ன? பலர் இதை ஒரு நட்சத்திரம் என்று மட்டும் நினைக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு மனநிலையை குறிக்கிறது. விசாகம் என்பது பிரிந்து கிடக்கும் சக்திகள் ஒன்று சேரும் நிலை. மனிதன் சாதாரணமாக உடைந்து வாழ்கிறான். ஒரு பக்கம் ஆசை, மற்றொரு பக்கம் பயம், ஒரு பக்கம் பக்தி, மற்றொரு பக்கம் அகங்காரம். அவனுக்குள் ஒருமை இல்லை. அதனால்தான் அவன் சோர்வாக இருக்கிறான். விசாக நட்சத்திரம் என்ன செய்கிறது? சிதறியுள்ள சக்திகளை ஒன்றிணைக்கிறது. அதனால்தான் முருகன் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தார். முருகன் என்றால் உள்ளே சிதறிய மனதை ஒன்றிணைக்கும் சக்தி. அதனால்தான் பலர் முருகன் கோவிலுக்குச் சென்ற பிறகு மனம் லேசாகிவிட்டது என்று சொல்வார்கள். ஏனெனில் முருக சக்தி மன சிதறலை குறைக்கும். புராணங்களில் சொல்வார்கள், சிவபெருமானின் 3வது கண்ணிலிருந்து தீப்பொறிகள் வெளிவந்தன. அந்த தீப்பொறிகளை அக்னி தாங்கினான். பின்னர் அது சரவணப் பொய்கையில் 6 குழந்தைகளாக வெளிப்பட்டது. பிறகு பார்வதி தேவி அவற்றை ஒன்றாக்கி முருகனாக ஆக்கினாள். இதை பலர் ஒரு கதை என்று மட்டும் பார்க்கிறார்கள். ஆனால் இது முழுக்க முழுக்க மனிதனின் ஆன்மீக பரிணாமத்தை பற்றிய சின்னம். சிவனின் 3வது கண் என்றால் ஞானம். அதிலிருந்து வரும் தீப்பொறி என்றால் விழிப்பு. ஒரு நாள் மனிதனின் வாழ்க்கையில் ஒரு கேள்வி எழுகிறது. நான் ஏன் இவ்வளவு துன்பப்படுகிறேன்? வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன? அந்த கேள்விதான் முதல் தீப்பொறி. அந்த விழிப்பு உடனே முழுமை பெறாது. அது முதலில் சிதறிய எண்ணங்களாக வரும். அதனால்தான் 6 குழந்தைகள். பின்னர் தாய் சக்தியான கருணை, பக்தி, அன்பு இவை அந்த சிதறிய விழிப்பை ஒன்றிணைக்கின்றன. அதுதான் முருகன். அதாவது முருகன் வெளியில் பிறந்தவர் மட்டுமல்ல, உள்ளே விழிக்கும் ஞானம். முருகனை எப்போதும் இளமையாக காட்டுகிறார்கள். ஏன்? ஏனெனில் உண்மையான ஞானம் வயதாகாது. உலக ஆசைகளில் மூழ்கிய மனம் எப்போதும் சோர்வாக இருக்கும். ஆனால் உள்ளொளியைத் தொட்ட மனிதன் எப்போதும் புத்துணர்ச்சியுடன் இருப்பான். நாம் குழந்தையாக இருந்தபோது ஒரு மலரை பார்த்து மகிழ்ந்தோம், மழையை ரசித்தோம், சின்ன விஷயங்களிலும் சந்தோஷப்பட்டோம். ஆனால் இன்று எல்லாம் இருந்தும் மன அமைதி இல்லை. ஏன்? ஏனெனில் மனம் இயல்பை இழந்துவிட்டது. முருகன் இளமை வடிவில் இருப்பது
உள்ளத்தின் இயல்பான தூய்மையை மீண்டும் பெறச் சொல்லும் ஒரு அழைப்பு. முருகனின் கையில் இருக்கும் வேல் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, அது ஆன்மீக அறுவை சிகிச்சை கருவி. வேல் நேராக இருக்கும். ஏன்? ஏனெனில் உண்மை எப்போதும் நேராக இருக்கும். மனித மனம் மட்டும் சிக்கலாக இருக்கும். அதில் ஏமாற்றம், பொய், பயம், நாடகம், முகமூடி இவை நிறைந்திருக்கும். வேல் என்ன செய்கிறது? அந்த பொய்மையான அடுக்குகளை கிழிக்கிறது. அதனால்தான் பல முருகன் கோவில்களில் பக்தர்கள் வேல் சுற்றி பிரார்த்தனை செய்வார்கள். ஏனெனில் அவர்கள் உள்ளே இருக்கும் துன்பத்தை வெட்டிவிட வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். ஆன்மீக ரீதியில் வேல் என்பது கூர்மையான விழிப்புணர்வு. ஒரு மனிதன் தனது கோபத்தை நேராக பார்க்க ஆரம்பித்தால் அதுவே வேல். தன் அகங்காரத்தை அறிந்தால் அதுவே வேல். தவறை ஒப்புக்கொண்டால் அதுவே வேல். பலர் நினைப்பார்கள், முருகன் ஒரு அசுரனை கொன்றார் என்று. ஆனால் சூரபத்மன் என்பது வெளியில் இருக்கும் ஒருவன் அல்ல. அது மனிதனின் அகங்காரம். அகங்காரம் எப்படி இருக்கும்? நான் மட்டும் சரி, எனக்கு மட்டும் கிடைக்க வேண்டும், என்னை எல்லோரும் பாராட்ட வேண்டும், என் விருப்பம் நடந்தால்தான் நான் சந்தோஷம். இந்த மனநிலையே சூரபத்மன். முருகன் அவனை அழிக்கவில்லை, மயிலும் சேவலும் ஆக்கினார். ஏன்? ஏனெனில் ஆன்மீகம் அகங்காரத்தை கொல்லாது, அதை மாற்றுகிறது. அதே ஆற்றல் அறியாமையில் இருந்தால் அழிவாகும், விழிப்பில் இருந்தால் தெய்வமாகும். இதுதான் மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம். மயில் அழகின் சின்னம், ஆனால் அதன் பின்னால் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. மயில் பாம்பை தின்னும். பாம்பு என்றால் என்ன? உள்ளே விஷம் போல் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள். மயில் என்றால் உயர்ந்த விழிப்புணர்வு. ஒரு விழிப்புள்ள மனிதன் கோபத்தை வெறுப்பாக மாற்ற மாட்டான், துன்பத்தை ஞானமாக மாற்றுவான். அதனால்தான் முருகன் மயிலில் வருகிறார். அதாவது உயர்ந்த மனநிலையின் மேல் அமர்ந்த ஞானம். பலர் இந்த நாளில் பால் அபிஷேகம் செய்கிறார்கள், விரதம் இருக்கிறார்கள், காவடி எடுக்கிறார்கள். ஆனால் இவையெல்லாம் கடவுளுக்காக அல்ல, மனிதனின் உள்ள மாற்றத்திற்காக. விரதம் என்றால் வெறும் சாப்பிடாமல் இருப்பது அல்ல. உண்மையான விரதம் கோபத்தை குறைப்பது, பொய்யை விடுவது, பிறரை பற்றி குறை சொல்லாமல் இருப்பது, அவசியமில்லாத பேச்சை நிறுத்துவது. ஏனெனில் வாய் அமைதியாக இருந்தால்தான் உள்ளே இருக்கும் சத்தம் கேட்கும். அதனால்தான் பல சித்தர்கள் மௌனத்தை முக்கியமாக சொன்னார்கள். வைகாசி விசாகத்தில் பல முருகன் கோவில்களில் விசேஷ அபிஷேகம், வேல் பூஜை, மயில் வாகன சேவை, திருப்புகழ் பாராயணம் நடக்கும். இவை வெறும் சடங்குகள் அல்ல. பால் அபிஷேகம் என்ன சொல்கிறது? மனம் குளிர வேண்டும். சந்தனம் என்ன சொல்கிறது? அகங்கார வெப்பம் குறைய வேண்டும். வேல் அலங்காரம் என்ன சொல்கிறது? உள்ளே இருக்கும் பொய்களை வெட்ட வேண்டும். திருப்புகள் ஏன் பாடப்படுகிறது? ஏனெனில் ஒலி மனித மனத்தை மாற்றும். அருணகிரிநாதர் பாடல்கள் சாதாரண பாடல்கள் அல்ல, அவை மன அலைகளை மாற்றும் மந்திர அதிர்வுகள். அதனால்தான் சிலர் திருப்புகள் கேட்டவுடன் கண் கலங்குவார்கள். ஏனெனில் அந்த அதிர்வு உள்ளே புதைந்திருக்கும் வேதனைகளை தொடுகிறது. பண்டைய முனிவர்கள் இயற்கையையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கவில்லை. வைகாசி மாதத்தில் சூரிய சக்தி பூமியில் தீவிரமாக இருக்கும். இந்த நேரத்தில் மனிதனின் நரம்பு அமைப்பும் மன அலைகளும் வேகமாக செயல்படும். அதனால்தான் இந்த காலத்தில் ஜபம், தியானம், விரதம் செய்தால் அதன் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று சொன்னார்கள். நிலவு, சூரியன், நட்சத்திரங்கள் இவை மனித உடலை பாதிக்கின்றன. இன்று விஞ்ஞானமும் சொல்கிறது, மனித உடல் முழுக்க ஆற்றல் அமைப்பு. அதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் முனிவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அதனால்தான் குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட வழிபாடுகளை அமைத்தார்கள். முருகனை தமிழ்க் கடவுள் என்று சொல்வார்கள். ஏன்? ஏனெனில் தமிழ் மொழி போலவே முருக சக்தியும் நேரானது, ஆழமானது, உள்ளத்தைத் தொடுவது. தமிழ் மொழியில் பல வார்த்தைகள் இதயத்தை நேராகத் தொடும். அதேபோல் முருக பக்தியும் நேராக மனத்தைத் தொடும். முருகன் மலைகளில் வாழ்பவர் என்று சொல்வார்கள். ஏன்? மலை உயரத்தை குறிக்கிறது. உலக ஆசைகளின் கீழ் விழுந்த மனதை உயர்த்திச் செல்லும் சக்திதான் முருகன். முருகனின் 6 படை வீடுகள் வெறும் கோவில்கள் அல்ல, மனிதனின் உள்பயணத்தின் 6 நிலைகள். திருப்பரங்குன்றம், வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வது. திருச்செந்தூர், உள்ளே இருக்கும் இருளுடன் போராடுவது. பழனி, நான் என்பதை விடுவது. சுவாமிமலை,
உண்மையான ஞானத்தை பெறுவது. திருத்தணி மன அமைதி. பழமுதிர் சோலை இயற்கையோடு ஒன்றாக வாழும் நிலை. இந்த 6 நிலைகளையும் கடந்து சென்றால்தான் மனிதன் முழுமையடைகிறான். சில தெய்வங்களை மக்கள் பயந்து வணங்குகிறார்கள். ஆனால் முருகனை மக்கள் நெருக்கமாக உணர்கிறார்கள். ஏன்? ஏனெனில் முருகன் மனிதனின் உள்ள போராட்டத்தை பிரதிபலிக்கிறார். இளமை, வேகம், உணர்ச்சி, போராட்டம், தேடல், விழிப்பு இவையெல்லாம் மனிதனின் வாழ்க்கையிலும் இருக்கின்றன. அதனால்தான் முருக பக்தி மிகவும் உணர்ச்சிபூர்வமானது. வைகாசி விசாகத்தில் என்ன செய்ய வேண்டும்? வெறும் கோவிலுக்குச் செல்வது மட்டும் போதுமா? இல்லை. ஒரு நாள் முழுக்க தன்னை கவனிக்க வேண்டும். என்ன எண்ணங்கள் வருகின்றன? எதற்கு கோபம் வருகிறது? எதற்கு பயம் வருகிறது? நான் எதற்காக வாழ்கிறேன்? இந்த கேள்விகளை நேராகப் பார்க்க வேண்டும். முருகனை வேண்டிக் கொள்ளுங்கள். என்னுள் இருக்கும் பொய்களை காட்டுங்கள். என் அகங்காரத்தை உடையுங்கள். என் மனத்தை தூய்மைப்படுத்துங்கள். இந்த பிரார்த்தனை உண்மையாக இருந்தால் முருக சக்தி மனிதனின் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். இன்று மனிதன் தகவல்களில் வளர்ந்திருக்கிறான். ஆனால் உள்ளத்தில் வெறுமை அதிகரித்திருக்கிறது. பணம் இருக்கிறது, ஆனால் அமைதி இல்லை. நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் உண்மையான அன்பு இல்லை. சமூக ஊடகங்களில் 1000 பேர் இருக்கிறார்கள், ஆனால் உள்ளே தனிமை இருக்கிறது. ஏன்? ஏனெனில் மனிதன் வெளியுலகத்தை வென்றுவிட்டான், ஆனால் உள்ள உலகத்தை இழந்துவிட்டான். வைகாசி விசாகம் என்ன சொல்கிறது? உள்ளே திரும்பிப்பார். உன் உண்மையான எதிரி வெளியே இல்லை, உன் மனத்தின் இருள்தான். அருணகிரிநாதர் வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சி. ஒரு மனிதன் எவ்வளவு கீழே விழுந்தாலும் தெய்வீக விழிப்பு வந்தால் அவன் முழுமையாக மாற முடியும். அவரின் வாழ்க்கை என்ன சொல்கிறது? முருக பக்தி என்பது வெறும் பாடல் அல்ல, அது மனிதனை உடைத்து புதிதாக உருவாக்கும் சக்தி. அதனால்தான் திருப்புகழ் பாடல்கள் இன்று வரை உயிரோடு இருக்கின்றன. ஏனெனில் அவை புத்தக வார்த்தைகள் அல்ல, அனுபவத்தின் நெருப்பு. இந்த நாளில் காலை சீக்கிரம் எழுந்து குளியலுக்குப் பிறகு அமைதியாக அமருங்கள். ஒரு தீபம் ஏற்றுங்கள். முருகனின் பெயரை மெதுவாக ஜபியுங்கள். ஓம் சரவணபவா. இந்த மந்திரத்தை வெறும் வார்த்தையாகச் சொல்லாதீர்கள். உள்ளே இருக்கும் இருளை வெளியேற்றும் ஒளியாக உணருங்கள். பிறகு சில நிமிடங்கள் அமைதியாக இருங்கள். அந்த அமைதியில் உங்கள் உள்ளே என்ன நடக்கிறது என்று பாருங்கள். இதுவே உண்மையான வழிபாட்டின் ஆரம்பம். வைகாசி விசாகம் என்பது ஒரு பண்டிகை அல்ல, ஒரு விழிப்பு. முருகன் என்பது ஒரு சிலை அல்ல, உள்ளே பிறக்க காத்திருக்கும் ஞான சக்தி. வேல் என்பது ஆயுதம் அல்ல, உள்ளே இருக்கும் பொய்களை வெட்டும் விழிப்புணர்வு. மயில் என்பது வாகனம் அல்ல, கீழ்மையான எண்ணங்களை உயர்ந்த உணர்வாக மாற்றும் மனநிலை. சூரபத்மன் என்பது வெளியில் இருக்கும் அசுரன் அல்ல, நம்முள் இருக்கும் அகங்காரம். வைகாசி விசாகம் நமக்கு நினைவூட்டுவது ஒன்றே ஒன்று: மனிதன் வெளியுலக வெற்றிக்காக மட்டும் பிறக்கவில்லை, உள்ளொளியை அறிய பிறந்தவன். இந்த வைகாசி விசாகத்தில் முருகனை வெறும் கோவிலில் தேடாதீர்கள், உங்கள் உள்ளத்தில் தேடுங்கள். ஏனெனில் உள்ளே விழிக்கும் ஒளியே உண்மையான முருகன். அருள்மிகு முருகப்பெருமான் அனைவரின் மன இருளையும் அகற்றி ஞான ஒளி வழங்கட்டும். ஓம் சரவணபவா. இந்த மந்திரத்தை வெறும் வார்த்தையாகச் சொல்லாதீர்கள், உள்ளே இருக்கும் இருளை வெளியேற்றும் ஒளியாக உணருங்கள். பிறகு சில நிமிடங்கள் அமைதியாக இருங்கள். அந்த அமைதியில் உங்கள் உள்ளே என்ன நடக்கிறது என்று பாருங்கள். இதுவே உண்மையான வழிபாட்டின் ஆரம்பம். நிறைவு உரை: வைகாசி விசாகம் என்பது ஒரு பண்டிகை அல்ல, ஒரு விழிப்பு. முருகன் என்பது ஒரு சிலை அல்ல, உள்ளே பிறக்க காத்திருக்கும் ஞான சக்தி. வேல் என்பது ஆயுதம் அல்ல, உள்ளே இருக்கும் பொய்களை வெட்டும் விழிப்புணர்வு. மயில் என்பது வாகனம் அல்ல, கீழ்மையான எண்ணங்களை உயர்ந்த உணர்வாக மாற்றும் மனநிலை. சூரபத்மன் என்பது வெளியில் இருக்கும் அசுரன் அல்ல, நம்முள் இருக்கும் அகங்காரம். வைகாசி விசாகம் நமக்கு நினைவூட்டுவது ஒன்றே ஒன்று: மனிதன் வெளியுலக வெற்றிக்காக மட்டும் பிறக்கவில்லை, உள்ளொளியை அறிய பிறந்தவன். இந்த வைகாசி விசாகத்தில் முருகனை வெறும் கோவிலில் தேடாதீர்கள், உங்கள் உள்ளத்தில் தேடுங்கள். ஏனெனில் உள்ளே விழிக்கும் ஒளியே உண்மையான முருகன். அருள்மிகு முருகப்பெருமான் அனைவரின் மன இருளையும் அகற்றி ஞான ஒளி வழங்கட்டும். ஓம் சரவணபவா.